மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறைகள் அவரை கட்டி காக்க முடியவில்லை. யூத ராஜசிங்கமாய் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றார். மரித்தவைகள் எல்லாம் அவரோடு இணைந்து உயிர் தெழுந்தது. இந்த நாளிலே உங்களுக்குள் மரித்தவைகள் எல்லாம் உயிர் பெறும் இயேசுவின் நாமத்தினால். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அவரோடு நீங்களும் மரித்தீர்கள், நீங்களும் அடிக்கப்பட்டீர்கள், நீங்க நொறுக்கப்பட்டீங்க. அதனால நீங்கள் இன்று உயிர்த்து அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறோன்ற மனநிலையிலிருந்து அவருடைய சரீரத்தை புசிப்போம், இரத்தத்தை பானம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால். நன்றி அப்பா. காணிக்கைகளை உங்க கைகளில் எடுத்து வச்சுக்கோங்க. வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது, நீ கண்ணீரில் இருந்தாலும், நீ கஷ்டத்தில் இருந்தாலும் விதைப்பதை மறக்காதே. விதைப்பும் அறுப்பும் உஷ்ணமும் எல்லா சீசன் சேஞ்சிங்கும் எப்பவும் இருக்கிறது. ரீப்பிங், சோயிங் அண்ட் ரீப்பிங் இஸ் ஆல் த டைம். ஸோ விதைத்து கொண்டே இருங்க. எந்த சூழ்நிலையும், நீங்கள் மகிழ்ச்சியில் இருக்கும் போதும் விதையுங்கள், துக்கத்தில் இருக்கும் பொழுதும் விதையுங்கள், சந்தோஷத்தில் இருக்கும் போதும் விதையுங்கள், வறுமையில் இருக்கும் போதும் விதையுங்கள். தேவன் அதை உங்களுக்கு 1000 மடங்காக கம்பீரத்தோടെ நீங்கள் அறுவடை செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறவராக வல்லவராக இருக்கிறார். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் டேக் யூர் சீட். அந்த சீடை நீங்கள் பாருங்கள். இது விதை, அது விதை. தேவனுக்கென்று நீங்கள் விதைக்கிற விதை, அது 1000 மடங்கு உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கிறது. சொல்லுங்களேன், இது நான் தேவனுக்கென்று விதைக்கிறேன், இது எனக்கு 1000 மடங்கு பலன் தருவதாக இருக்கிறது. நான் கம்பீரத்தோடு அறுப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ ஃபார். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். வெளிப்படுத்துதல் 11:11. 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென். பயம் அல்ல, அது பிரமிப்பு உண்டாயிற்று. 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று, ஆச்சரியம் உண்டாயிற்று, திகில் உண்டாயிற்று. எப்படி? எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க சொல்றது தப்பு, செய்யறது தப்பு, இவங்க நமக்கு பிரசங்கித்தது தப்பு, இவங்க நம்மள திகில் உண்டாக்குறாங்க, பயம் உண்டாக்குறாங்கன்னு சொல்லி அந்த ராஜ்யமே அவர்களுக்கு எதிரடையாக வந்த பொழுது, சூழ்நிலைகள் அவர்களுக்கு எதிரடையாக வந்து அவர்கள் மரித்து வீதிகளிலே கீழே கடக்குறாங்க. எல்லாரும் கிஃப்ட் கொடுத்து கொண்டாடுவார்கள். ஆனால் தேவனோ உங்களை கைவிடாதவராய் இருக்கிறார். 3.5 நாட்களுக்கு பின்பு பாருங்க, அந்த 3.5 days they are under the protection of God. பார்க்கறாங்க, சிரிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க தான். ஆனா ஒருத்தனுக்கும் அவர்களை தொடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பூமியில இருக்கிற ஒரு பூச்சியும் அவர்கள் மேல வந்து அவர்களை தொடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படல. அவங்களுடைய சரீரத்தின் ஒரு இதிலிருந்து என்ன ஆகல, சேதம் நடையில, நாற்றம் எடுக்கல. அவர்கள் அப்படியே இருந்தார்கள். சோ உங்களை விட்டு எல்லாம் போகலாம், நாற்றம் எடுக்கிறது போல மற்றவங்களுக்கு தெரியலாம், ஆனா தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய வல்லமைக்கு கீழே நீங்க இருக்கீங்க. சோ 3.5 நாளுக்கு பின்பு ஜீவனுள்ள ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நிற்பார்கள். இது இந்த வருடம் எங்களுக்கு கொடுத்த ஜீவ வாசனையின் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். சோ நாங்கள் காலூன்றி நிற்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பொழுது சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாம் ஆச்சரியப்படும், திகழடையும். இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென், ஆமென். God bless you all. சோ இந்த வாரமும் ஆக்சுவலி 1ஆம் தேதி எல்லாரும் வாக்குத்தத்தம் பேசுவாங்க. நான் 1ஆம் தேதி நாங்கள் பேசணும், பட் இட்ஸ் செப்பரேட். நாங்கள் 8 மணி நேரம் தேவனோடு துதித்து ஆராதித்து நிறைய காரியங்கள் எங்கள் கூட ஆண்டவர் பேசியிருந்தார். ஸோ அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அந்த வாரம், அந்த 1ஆம் தேதி தொடங்கறதுக்கு அந்த டே பிஃபோர், ஆண்டவரே இப்படி சூழ்நிலைகள் இப்படியா இருக்குது, போன மாதம் சொன்னீங்க உன்னை வெண்கல அலங்கமும் அரணான பட்டணமும் இரும்பு தூணமாக்குவேன்னு சொன்னீங்க. எஸ், அது போலதான் இருக்கேன். சூழ்நிலைகள் எப்படி என்ன மோதினாலும் காட் ஜீவவாசனை சபையை, ஜீவவாசனை குடும்பத்தை நிலைத்து நிற்கும்படி செய்தார். அது போலதான் இந்த வாரம், இந்த மாதம் அப்பா என்ன டாடி அப்படின்னு சொல்லி நான் சமைத்து கொண்டே போன ஞாயிற்றுக்கிழமை என்ன டேட்டு, 29 சம்திங், அந்த டேட்டில் நான் சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், சகலத்தையும் திருப்பி கொள்வாய்.
யூ வில் கெயின், எல்லாத்தையும் நீ ரெஸ்டோர் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹவ் இட்ஸ் பாசிபிள், இது எப்படி ஆகும், ஒன்றுமே முடியலையே என்னால், நான் ட்ரை பண்ணியும் இட்ஸ் இதாக போயிட்டே இருக்கும்போது தான் ஆண்டவர் அதற்கான ஒரு இந்த வசனத்தை காமிச்சாரு. அதை உங்களோடு கூட ஷேர் பண்ணும்படிக்கு இந்த நாளில் நான் விரும்புகிறேன். சங்கீதம் 126:1. சங்கீதம் 126:1. ஓ தேங்க்யூ. சீயோனில் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஆமென். அவர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாராம், நமக்கு திருப்பி தருவாராம். அது எப்படி இருக்குமாம்? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம். அது ஒரு சொப்பனம் போல நடக்கும். ஸோ அது நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். ஸோ இந்த மாசம் உங்களுக்கு நான் மந்த் ஆஃப் சர்ப்ரைஸ் ஃப்ரம் காட்ஸ் ஹேண்ட், கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து, கர்த்தனுடைய பெட்டகத்திலிருந்து உங்களுக்கு இது ஆச்சரியமூட்டும் மாதமாக இருக்கும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். So God is going to do a great things among us. கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய துவங்கி விட்டார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இது யார் திருப்புறது? நீங்களா திருப்ப போறீங்க? கர்த்தர். God is going to turn over your captives. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் செய்கிற அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அது ஒரு கனவு போல நடக்கும். ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு விசுவாசம் வேணும். என்ன? God can do anything, everything in my life. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் திருப்பி தருகிறவராக, எனக்காக எல்லாவற்றையும் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, மார்க்கு 9:22 அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, தேவன் ஜீசஸ் இல்ல. அப்போ ஒரு பிசாசு பிடித்தவர்களை சீஷர்ட்டை கொண்டு வராங்க. அவங்களால அதை விரட்ட முடியல. அப்போ ஆண்டவர் வரும்பொழுது அவங்ககிட்ட அந்த தகப்பன் சொல்றாரு, உங்க சீஷர்களால இது முடியல, என் பையன் தீயினாலும் நெருப்பினாலும் விழுந்து காரியங்கள் நடந்துட்டு இருக்குது, நீர் ஏதாகிலும், அதை வாசிங்களேன், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அவன் கேட்ட கேள்வி என்ன? தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? நீர் ஏதாகிலும், இஃப் யூ கேன் டூ எனிதிங், நீங்க ஏதாச்சும் எனக்கு செய்தீர்களானா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா உங்க சீஷர்களால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அதனால நீர் ஏதாகிலும் செய்தால் அப்படின்னு இருக்கு. அடுத்த வசனம் எப்படியா சொல்லுது? அது 23. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இங்க எப்படி போட்டுட்டாங்கன்னா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது அப்படி அல்ல. டிஆர்வி தமிழ்ல டிஆர்வின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, அதற்கு இயேசு உம்மால் ஏதாகிலும் செய்ய முடிந்தால் என்றா கேட்கின்றாய். அவன் என்ன கேட்டான்? நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால்னா. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு, உம்மால் ஏதாகிலும் செய்ய முடியுமான்னு என்னை பார்த்து கேக்குறியா? அப்ப அங்க என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியமே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியமே என்றார். சோ இங்க உங்க விசுவாசத்தை பத்தியோ என் விசுவாசத்தை பத்தியோ அவர் பேசல. நான் தகப்பனை விசுவாசிக்கிறேன், என் தகப்பனின் விசுவாசத்தினாலே எனக்கு எல்லாம் சாத்தியம் என்றார். உங்க விசுவாசத்துல நீங்க நிற்கும்படிக்கு அழைக்கப்படல. இங்கிலீஷ்ல எப்படியா இருக்கு? faith in Christa, faith of Christa. We are not called to stand in faith in Christ. கிறிஸ்து மீது இருக்கிற விசுவாசம் அல்ல, கிறிஸ்துவினுடைய விசுவாசத்திலே நிற்கும்படிக்கு நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க விசுவாசிச்சாதான் எல்லாம் நடக்கும், நீங்க விசுவாசிச்சா மலையை பெயர்க்கலாம் இல்ல. இயேசு விசுவாசித்தார், அந்த மலை தகர்ந்தது. அவருடைய விசுவாசத்திலிருந்து நான் பார்க்கிறேன், அவர் விசுவாசத்திலிருந்து நான் பேசுறேன். எனக்கு முன்பாக நிற்கிற மலைகள் தகர்ந்து விழும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ என்னுடைய விசுவாசத்தினால் அல்ல, கிறிஸ்துவின் விசுவாசமே என்னுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. சோ கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். இங்கே சொல்றாரு, நான் என்ன விசுவாசிக்க கூடுமான என்னவா பார்க்கிற? நான் தகப்பனுடைய விசுவாசத்தில் இருக்கிறேன், விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் சாத்தியமே என்றார். ஆமென். அப்பதான் அவர் பிரேயர் பண்றாரு, இந்த அவிசுவாசம் எனக்கு நீங்கும்படிக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நாள்ல உங்க விசுவாசத்துல நீங்க நின்னீங்கன்னா அதுதான் அவிசுவாசம். ஆனா அவருடைய விசுவாசத்துல நீங்கள் நிற்கும் பொழுது அதுவே விசுவாசமாக இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். You are called to believe the
faith of Jesus Christ. நீங்க எதை விசுவாசிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? கிறிஸ்துவின் விசுவாசத்தை விசுவாசிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். சோ தேவன் எப்படியாய் நம்மள விடுதலை அடைய செய்கிறார்? ஒரு கனவை போல நம்மளுடைய எல்லா என்ன சொல்றது கட்டுக்களிலிருந்தும் ஒரு கனவிலிருந்து தூங்கி எறிந்திருக்கும் போது ஒரு கனவு வருவது போல ஆச்சரியப்படுற விதத்துல ஒரு டர்ன் ஓவரை கொண்டு வருகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. சோ இந்த மாதத்துல நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் தேவன் ஒரு கனவு போல திருப்பி தருவார் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 126:2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. சொல்லுங்களேன், மீண்டும் அதை திருப்பி சொல்லுங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஆமென், ஆமென். சோ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நான் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம இதுல வாயில நகைப்புங்க, நாவு ஆனந்த துதின்ட்டாங்க. ஆனா டிபிடில நான் தமிழ்லயும் படிக்கிறேன், இங்கிலீஷ்லயும் படிக்கிறேன். கேளுங்க. டிபிடின்ற ஒரு வெர்ஷன்ல எப்படி இருக்கு? We laughed and overflowed with gladness. We were left shouting for joy and singing your praise. All the nations saw it and joined in saying, the Lord has done miracles for them. ஆமென். அதை தமிழ்ல வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்படுது. நாங்கள் சிரித்தோம், மகிழ்ச்சியால் நிறைந்தோம், நாங்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து உமது துதியை பாடினோம். எல்லா தேசங்களும் இதை கண்டு கர்த்தர் அவர்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்தார் என்று கூறினர். ஆமென், ஆமென். உங்களை சுற்றி இருக்கவங்கள எல்லா தேசங்களும் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறத காண போகிறார்கள். அப்ப அவர் செய்யற அற்புதம் எப்பேற்பட்டதா இருக்கும்னு பாருங்களேன். அது ஏதோ சாதாரணமா இருக்காது. அது இந்த உலகம் ஃபுல்லா பேசப்படுற ஒரு அற்புதமாக இருக்கும். ஜீவ வாசனை சபையின் அங்கத்தினர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்பேற்பட்ட அற்புதம் நடப்பதாக. உலகமே இவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார் என்று தேவனை மகிமைப்படுத்துவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர்களுடைய வாய் நகைப்பினாலும் அவருடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். எப்பொழுது? தேவன் உங்களை விடுதலையாக்கிய பொழுது. தேவன் ஒரு கனவு போல எல்லா கட்டுக்களிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கிய போது. தேவன் ஆண்டவர் எதுல இருந்தாங்க உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு? உங்களுடைய குறுகிய மனநிலையிலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அனாதைன்ற மனநிலையிலிருந்து. யாருமே எனக்கு இல்லைங்க அப்படின்றீங்களே, இல்ல அவர் உங்களை தனித்து விடவில்லை. அந்த அனாதை மனப்பான்மையிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? விடுதலையை கொடுத்து இருக்கிறார். அவர் தருகிற விடுதலை எப்படிப்பட்டதா? அது ஒரு பூரண விடுதலையா இருக்கு. அது பூரண சமாதானமாக இருக்கிறது. அது மீண்டும் உங்களுக்கு திரும்பி வராது. It will never come back again. ஏன்னா தேவன் தருகிற விடுதலை அது பூரணமான விடுதலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. You will laugh. நீங்கள் சிரிப்பீர்கள், சிரித்துக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மகிழ்வீர்கள், மகிழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பீர்கள். என்ன செய்வீங்க? நீங்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பீர்கள், ஆர்ப்பரித்து தேவனை துதிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். மீண்டும் ஒரு டைம் சொல்லுங்களேன். நீங்கள் சிரிப்பீர்கள், சிரித்துக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மகிழ்வீர்கள், மகிழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். மகிழ்ச்சியால் நிரம்பி வழிவீர்கள். மகிழ்ச்சியின் நிரம்பி வழிதலால் நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள். நீங்கள் ஆர்ப்பரித்து தேவனை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். தேவன் தருகிற விடுதலை அது நித்திய விடுதலை. தேவன் தருகிற மகிழ்ச்சி அது நித்திய மகிழ்ச்சி. தேவன் தருகிற ஐஸ்வர்யம் அது நித்திய ஐஸ்வர்யம். ஆமென். சோ தேவனுடைய என்னது பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் துதித்து ஆர்ப்பரித்திருப்போம். அப்பொழுது தேசங்கள் உங்களை பார்த்து, ஓ தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஆர்ப்பரிப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சொல்லுங்களேன். மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு. மவுத்து சிரிப்பு, நாவு உங்க வாழ்க்கையில எல்லா சிறப்பு. சொல்லுங்களேன். மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு, உங்க வாழ்க்கையில எல்லா சிறப்பு.
மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. பாடி டான்ஸ், கை கிளாப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. பாடி டான்ஸ், கை கிளாப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. சொல்லுங்க, மீண்டும் சொல்லலாமா? எல்லாம் எந்திரிச்சு இந்த கைகளை தட்டி. மவுத்து சிரிப்பு, மவுத் எப்படியா சிரிக்கும், அது புன்னகைக்க அப்படி செய்யாது. ஆன்னு என்ன பண்ணுமா? சிரிக்கும். மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. பாடி டான்ஸ், கை கிளாப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. பாடி டான்ஸ், கை கிளாப்பு, உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பு. ஆமென். உங்க வாழ்க்கையில் எல்லாம் தேவ வல்லமையினாலே சிறப்பாய் அமைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. அதற்கு நீங்க முதல்ல என்ன தெரியணும்? கர்த்தரை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். தேவனை அறியாது வருகிற சொல்றது தேவ வைராக்கியம் வீணானது. தேவனை அறியாமல் வருகிற தேவ வைராக்கியம் வீணானது. அப்ப நான் தேவனை அறிவது எப்படி? தேவனோடு உறவு கொள்ள வேண்டும், தேவனோடு பழக வேண்டும். தேவனோடு உறவு கொள்ளாமல் உங்களுக்கு இருக்கும் வைராக்கியம் அது ஞானத்தின் குறைவு, அறிவின் குறைவு. அது உங்கள் அறிவையும் ஞானத்தையும் என்ன பண்ணும்? மங்கச் செய்யும். ஆனால் தேவனோடு நீங்கள் உறவு கொண்டு அப்பொழுது வருகிற வைராக்கியம் தேவன் மீது இருக்கிற ஞானத்தை, அறிவை பிரகாசிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவரோடு உறவு கொண்டு அந்த வைராக்கியத்துல அப்பாவை அறிஞ்சு என் வாழ்க்கையில வர துன்பங்கள் வேதனைகளுக்கு என் அப்பா காரணம் அல்ல என்பதை சொல்ல வைக்கும் அந்த உறவிலிருந்து வருகிற வைராக்கியம். ஆமென், ஆமென். சோ உங்களுக்கு தேவை வைராக்கியம் முக்கியம்தான், ஆனா எங்கிருந்து வரணும்ன்றது தெரியணும். யோபு சொல்றாரு, வாசிப்போமா? யோபு சொல்றாரு 1வது அதிகாரத்துல, கர்த்தரை அறியாது வருகிற வைராக்கியம் பாருங்க, எல்லாம் வருதுதான். ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இது நல்லதா அவர் சொன்னது? எதுல இருந்து சொல்றாரு? கர்த்தருடைய உறவின் முறையில அறிந்து கொள்ளாம பலிகள் செலுத்துறதுலயும் கடமைகளை நிறைவேற்றுவதிலையும் அறிந்து கொண்டதுனால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்றாரு. ஆனா உறவிலிருந்து அறிந்த தாவீதோ தன்னுடைய சூழ்நிலைகள் மாறுது, எல்லாம் தன்னிடத்திலிருந்து போயிருச்சு. எப்படி யோபுக்கு போச்சு, எல்லாம் அவருக்கும் எல்லாம் சிறைப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. ஒன்னு அவர்கிட்ட ஆணு கதறாரு. இன்னொரு சொல்ல போனா கூட இருக்கிறவங்களாம் இவனாலதான் இப்படி ஆச்சு. சோ இவனை என்ன பண்ணணும்? தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேணும்னு சுத்தி இருக்கவங்களும் இவருக்கு ஒரு என்ன சொல்றதுல அவருக்கு கம்ஃபர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கீங்கன்னா சொல்லாதீங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபுவை போல. ஆனால் இங்கே தாவீது தன்னை விட்டு எல்லாரும் போன போதும் சுத்தி இருக்கவங்க கூட கல்லெறிந்த பொழுதும் அவர் தேவனை விட்டு விலகவில்லை. அப்பொழுதும் அவர் தேவ சமூகத்தையே தேடினார். தேவ சமூகத்தை தேடின பொழுதுதான் 1 சாமுவேல் 30:6, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாரும் தன்னை சுத்தி இருக்கவங்கனால நெருக்கப்படுறான், ஒடுக்கப்படுறான். எல்லாமா ஜனங்களும் சேர்ந்து இவர் கல்லெறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி சொன்ன பொழுது கூட ஆமா கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தாரு அப்படி அவன் சொல்லல. அப்பா இது நிச்சயம் உங்க மூலமாக நடந்திருக்காது என்று தேவனோட சமூகத்தை தேடி தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டான். ஸோ காட் யோபுக்கு தெரியல இது தேவன் எடுக்கலன்னு. ஆனா தாவீதுக்கு தெரிந்திருந்தது இந்த பாண்டேஜ் தேவன் அனுமதிக்கவில்லை. தேவன் உங்களை கட்டுகிறவர் அல்ல, தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷம் தான் இருக்கும்,
மகிழ்ச்சி தான் இருக்கும். அழுகையும் கூக்குரலும் அங்க இருப்பது இல்லை. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா சந்தோஷமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆமென் இங்குதானே. ஆமென். வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அவன் எப்ப ஆடுவோம்? அவரை அறிந்து கொண்ட பொழுது ஆடுவோம். சோ சர்ச் சபை என்பது அழுது வடிகிற இடம் இல்ல, தூங்கி வழிகிற இடம் அல்ல. நம்ம ஜெபம் செய்யும் பொழுது அது என்னது? அழுகிற இடம் இல்ல, அது துதிக்க வேண்டிய இடம், அது நடனமாட வேண்டிய இடம், தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டிய இடமாய் இருக்கிறது. சோ அழுகின்றது என்னன்னு சொல்லிடுறாங்க, ஐயோ அழுதுட்டே இருக்கிறாருங்க, கர்த்தர் சமூகத்துல அழுகிறாருங்க, அவர் ரொம்ப பரிசுத்தமானவருங்க அப்படின்றாங்க. ஆனா தேவ சமூகத்துல சிரிச்சா என்னது? பேய் பிசாசுன்றாங்க. ஆனா தேவனோ உங்களை பார்த்து சொல்றாரு, மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்புன்றாரு. சிரிப்புனா சாதாரண சிரிப்புல என்று ஆர்ப்பரிக்கவும் ஆக்களிக்கவும் நம்மள அழைத்து இருக்கிறார். சோ தேவ பிரசன்னத்திலிருந்து அழுகிறது சரியானா? சரிதான். அது போல தேவ பிரசன்னத்திலிருந்து சிரிப்பது அதைவிட சிறப்பாய் இருக்கிறது. சோ தேவ பிரசன்னத்திலிருந்து சிரிக்க, ஆட, பாட, நகைக்க கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா வசனம் இப்படியா சொல்லுது, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவன் அவருடைய மகிழ்ச்சியினால என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை நிறைத்திருக்கிறார். அவருடைய மன மகிழ்ச்சி என்னுடைய பலனாய் இருக்கிறது. ஆர்ப்பரிப்பும் அக்களிப்பும் என்னுடைய என்னது? ஆரோக்கியத்தின் ரகசியமா இருக்குது. Joy is the secret of my energy. நீங்கள் சிரித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க? பார்க்க புஷ்டியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இப்படிலாம் இப்படி இருப்பாங்க. அழுதுட்டே இருங்க, அவங்க ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி வாங்க, மூஞ்சில சிரிப்பே வராது, பேச மாட்டாங்க. கேட்டா ஆனா பேசுனா பாவம் பெருகுமா, அதிக இது வசனிப்பு பாவத்தை பெருக்கும், அப்படியே வாயை மூடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தேவனோ சொல்றாரு, ஓ மவுத்து சொல்லுங்களேன், மனப்பாடம் பண்ணிடு இன்னைக்கு, உங்க மவுத்து சிரிப்பு, நாவு துதிப்பு, பாடி டான்ஸு, கை கிளாப், அதுதான் உங்க சிறப்பு. ஆமென் 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 ஆமென். சோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணுங்க? சிரிங்க. ஒரு மழை போன்ற பிரச்சனை உங்களுக்கு வரும் பொழுது அழுகாதீங்க, அந்த மழையை பார்த்து சிரிங்க. மழை பார்த்து பேசக்கூட செய்யாதீங்க. சில பேர் பேசுவாங்க, இயேசுவின் நாமத்தினாலே தகர்ந்து போவாயாக, இப்பொழுதே உனக்கு கட்டளை கொடுக்குறேன், இப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்க. இது போயிடுச்சான்னு பார்ப்பாங்க. என்னன்னா இன்னும் உள்ள என்ன இல்ல, ஃபெய்த்து பில்ட் ஆகல, நடக்குமா நடக்காதா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், ஃபெய்த்து பில்ட் ஆயிடுச்சுன்னா பாபான்னு ப்ரேயர் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க? இன்சல்ட் பண்ணியதை அனுப்பி விடுவீர்கள். எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஸோ உங்க சிரிப்பினால, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு வெறுப்பாயிரும். நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா அவன் எப்படி நினைச்சுப்பான்? உங்கள் அழுகை அவனுக்கு ஆர்ப்பரிப்பு. பிசாசானவனுக்கு உங்கள் அழுகை ஆர்ப்பரிப்பு, ஆனா உங்க சிரிப்பு அவனுக்கு வெறுப்பு. சோ சிரித்து கொண்டே இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிரித்து கொண்டே வாழ அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். நாம் வாழ்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். இப்படி சொல்ல ஒரு பாட்டு இருக்கு, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு. சோ நாம் சிரித்து வாழும்படிக்கு அழைக்க பெற்றிருக்கோம். ஞானமானது வீதிகளிலே சத்தமிடுது. அதாவது வசனம் இப்படி சொல்லுது, சிரித்து வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் அழுது புலம்பும் பொழுது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள். அது எப்படிங்க சொல்றீங்க? ஆமாங்க, என்னங்க சொல்லி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாருங்கப்பா, எங்களுக்கு சுகத்தை தாங்கப்பா, எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா, எங்களுக்கு சமாதானத்தை தாங்கப்பா, சந்தோஷத்தை தாங்கப்பான் போது அவர் ஐயோ அப்பான்வர். ஏன்? ஏற்கனவே அவர் உங்களுக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து தந்து விட்டார். தந்ததை தாங்கப்பானா அவர் சொல்லிட்டார், அம்மா உன் பாக்கெட்ல தாமா இருக்கு, யூஸ் யோர் அத்தாரிட்டி. மோசேட்டே சொன்னாரு, ஆண்டவரே எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, செங்கடல் முன்னாடி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியுது. ஆண்டவர் சார் எங்கிட்ட என்ன முறையிடுற, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டேனே, போ நீட்டு, செங்கோலை உங்ககிட்ட இருக்கிற கோலை நீ நீட்டுன்றார். அது போலதான் தேவன் நம்ம கையில அத்தாரிட்டிய கொடுத்துட்டாரு. நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆனதே தெரியாம இன்னும் நான் பியூனா இருக்கிறேன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஏதாச்சும் கிடைச்சா பரவாயில்ல நிக்கிறீங்க. ஆனா அவர் சொல்றாரு, உன்னை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் உன்னை ஏற்படுத்தி விட்டேன். You're not called to be an Esther. You're called to be like a king. எஸ்தர் என்ன பண்ண, ராஜாவினுடைய சமூகத்துல ராஜாக்கு செங்கோல் நீட்டின பொழுது எஸ்தர் போய் நின்னாங்க. அப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சது. அது அந்த காலம். இன்னைக்கு நீங்க ராஜாவா உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க செங்கோல் நீட்டப்படும்படிக்கு அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். சோ உங்க அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி மலையை பார்த்து சொல்லுங்க, ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். வாய் சிரிப்பு, உங்க நாவு துதிப்பு, உங்க பாடி டான்ஸ், உங்க கை கிளாப்பு, உங்க வாழ்க்கையில அதுதான் சிறப்பு. ஸோ யூஸ் தி அத்தாரிட்டி பை நோயிங் காட். உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நீங்கள் உங்களுடைய அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்க அத்தாரிட்டியை எப்படி யூஸ் பண்ணணும்? ஏன்னா உங்களை எப்படி மாத்திருக்கிறாராமா? நீங்க துதிக்க துதிக்க அவரை அறிய அறிய நீங்கள் கூர்மையும் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்கி இருக்கிறாரு. சோ புதிதும் கூர்மையான எந்திரமாக்குவதற்கு எது யூஸ் ஆகுது? வாயிலிருந்து பேசப்படுகிற துதி. துதியில நீங்க பேச 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 நீங்க அந்த வார்த்தை உங்க எங்க ஷார்ப்பாக்கணுமோ உங்களை ஷார்ப்பாக்கும். எந்த மலையை நொறுக்கி போடணுமோ அது நொறுக்கி போகும். எது உங்களை ஷார்ப்பாக்கும், எது உங்களை கூர்மையாக்கும்? நான் நன்மையாலும் கிருபையினாலும் நிறைந்திருக்கிறேன். நான் எலும்புகளோடு எலும்புகளாக சிதறடிக்கப்படும்படிக்கு அழைக்கப்படல. நான் எலும்புகளை எல்லாம் கூட்டி சேர்த்து, தேவ வார்த்தையினால் உலர்ந்த எறும்புகளை எல்லாம் கூட்டி சேர்த்து தேவ வார்த்தையினால் அவர்களுக்கு உயிர் பெற செய்யும்படிக்கு நான் அழைக்க பெற்றிருக்கிறேன். நான் ஜீவனை தருகிறவள். என்னிலிருந்து ஜீவநதி பீரிட்டு ஓடும். என்னிலிருந்து சமாதானம் பெருகும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க இப்படி கூர்மையான பட்டயங்களை யூஸ் பண்ண நீங்கள் புதிதும் கூர்மையான பட்டயமாக தேவனுக்குள் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனா உங்க கூர்மையான பட்டயம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கும்? பிசாசானவனை என்ன பண்ணும்? பிளண்ட் பண்ணிட்டே இருக்கும். அவன் ஆயிட்டே இருப்பான், பிளண்ட் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா நீங்க கூர்மையான பட்டயமா இந்த வார்த்தையை யூஸ் பண்ண பிசாசானவன் நொறுங்கி போவான். சோ உங்க நாவு பிசாசை நொறுக்கும், பிசாசின் தந்திரங்களை அவமானப்படுத்தும். ஆனா உங்க நாவு தேவனை துதிக்கும். தேவனை துதித்து தேவ ஜனத்தின் காயங்களை என்ன பண்ணும்? காயம் கட்டுகிறதாக உங்கள் நாவு பயன்படும். சோ யூ வாண்ட் டு நோ காட் எப்படி பிரைஸ் பண்றதுன்னு தெரியும். தேவனை எப்படி நீங்கள் துதிக்க வேண்டும் என்பது தெரியணும். அதே பிசாசானவனை எப்படி இன்சல்ட் பண்ணணும், அவனை அவமதிக்கணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆமென். சோ கர்த்தரை குறித்து நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவன் திருடுகிறவர் அல்ல. உங்கள் இயேசு உங்களிடத்திலிருந்து எதையும் திருடுகிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு மீட்டு தருகிறவராக வந்தார். நீங்கள் உங்கள் தவறுகளினாலும் நீங்கள் தவறியவைகளினாலும் நீங்கள் இழந்ததை மீட்டு தரும்படி வந்தார். மீண்டும் சொல்றேன், உங்க தவறுகளினால் உங்க மிஸ்டேக்ஸ்னால நீங்க தவறியவற்றையும் நீங்கள் தவறுதலா நீங்க மிஸ் பண்ணதையும் தேவன் உங்களுக்கு மீட்டு தரவே இயேசு உங்களுக்காக வந்தார். சோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கலக்கம் தவிப்பு வரும்போது உடனே சொல்லாதீங்க. என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் எடுத்தாருங்க, கர்த்தர் கொடுத்தார். இந்த கஷ்டத்திலிருந்து நான் எதை கற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீர் போய் கேட்காதீங்க. ஏன்னா அதை தான் யோபு என்ன சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்றாரு. ஆனா தாவீதோ தேவ சமூகத்திலிருந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு அவருக்கு ஒன்றே ஒன்று தெரிந்தது, இது தேவன் அனுமதிக்கவில்லை. நான் ரெபியூக் பண்றேன். நான் இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணணும்? நான் லாஸ் பண்ணதை விட்டுறவா இல்ல நான் என்ன பண்ணணும்ன்றத தாவீது தேவ சமூகத்தில் என்று என்ன பண்ணாரு? கேட்டார். சாமுவேல் 30:8. தாவீது நான் அந்த தந்தை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஸோ அவங்கள நான் ஃபாலோ பண்ணட்டுமா இல்ல வேண்டாமா அப்படின்னு தேவ சமூகத்துல கேட்டார். அப்ப அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார். ஆமென். அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு? அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், காட் திருடுகிறவர் அல்ல, அவர் மீண்டும் அதை மீட்டு தருகிறவர். சோ தேவ சமூகத்திலிருந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு எல்லாம் தன்னை விட்டு விலகிய போது உறவுகள், சம்பாதிச்ச சொத்து, குமாரத்தி, மனைவிகள், சுற்றி இருக்கிற ஆடு மாடு மந்தை எல்லாவற்றையும் அவர்கள்
திருடிட்டு போன போது கூட சுற்றி இருக்கவங்க கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் சொல்றாங்க இவங்க கல்லெறிஞ்சு கொள்ளணும் இவனாலதான் சொல்லி எல்லா சூழ்நிலையும் நெருக்கப்பட்ட பொழுது ஆமான் அவனை துவண்டு போல, ஆமா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு துவண்டு போல. ஒன்றே ஒன்று தாவீதுக்கு தெரிந்திருந்தது, இது தேவனால் அனுமதிக்கப்படவில்லை. நான் இதை ரெபியூக் பண்றேன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த இழப்பு இது என் தேவனால் வரவில்லை, இந்த இழப்பு தேவன் எனக்கு அனுமதிப்பது இல்லை. ஏன்னா என் தேவன் கொடுக்கிறவர், அவர் என்னிடத்திலிருந்து எடுப்பவர் அல்ல என்பதை அறிந்தவனாய் தேவ சமூகத்துல போய் கேட்கிறாரு, இதை நான் பின்தொடராமா, இது எனக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் எடுக்கிறவர் அல்ல அல்லவா, அவர் கொடுக்கிறவர். அப்போ தாவீதை பார்த்து சொல்றாரு, ஆமா போ பின்தொடர், எப்படி சகலவற்றையும் whatever you lost you will reap again அப்படின்றாரு. அப்படி தன்னை திடப்படுத்திக் கொண்டார். சோ நீங்களும் தேவனை நம்புங்கள். நீங்க ஏதாச்சும் பிசினஸ்ல லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கடன் பிரச்சனையில மாட்டி இருந்தீங்கன்னா, ஐயோ கர்த்தர் இதை அனுமதித்தார்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நான் தவறி இதுக்குள்ள மாட்டிட்டேன், என்னுடைய ஞான குறைவினால் நான் அதுல சிக்கிக்கொண்டேன், தேவன் என்னை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார், உங்க கையை கொண்டே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீது தான் போறாரு, தாவீது தான் எடுத்தாரு, தாவீது தான் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். தேவன் தாவீதை திடப்படுத்தினார். அப்படிதான் இன்னைக்கு உங்களை திடப்படுத்துகிறார். நீங்க இழந்ததை உங்க கரத்தை கொண்டே தேவன் மீட்டு எடுப்பார், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சொல்லுங்களேன், என் இயேசு திருடுகிறவர் அல்ல, என் இயேசு என் வாழ்க்கையில் நான் இழந்ததை மீட்டு தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். சோ தேவன் திருடுகிறவர் அல்ல, தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக, நீங்கள் இழந்ததை திரும்ப தருகிறவராக இருக்கிறார். அப்ப யாரு திருடன்? அவன் தான் திருடன். பிசாசு உங்ககிட்ட இருந்து எதங்க திருடுனா? பிசாசு உங்ககிட்ட இருந்து எதை திருடுனா? பிசாசு உங்ககிட்ட இருந்து உடனே சொல்லுவாங்க வியாதியை திருடுனா, வியாதியை கொடுத்தான், அதை கொடுத்தான், ஐஸ்வர்யத்தை திருடுனா. இல்ல, உங்ககிட்ட இருந்து வார்த்தையை திருடினா. பிசாசு எதை திருடுனா? வார்த்தையை திருடுனா. ஆதாம் இருந்து முதல் திருடினது எது? வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு எப்படி இருந்துச்சு? அவன் தேவ சாயலினாலும் அவரை போல அவர் ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டான், சகல அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா பிசாசு வந்த போது என்ன சொல்றான்? நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள், நீங்கள் பூமியை ஆளுவீர்கள்ன்றான். சொன்ன வார்த்தையை அவன் என்ன பண்றான்? தேவன் சொன்ன வார்த்தையை அவமாக்குகிறான். அதை என்ன பண்ணிட்டான்? ஆதாமு நம்பிட்டான். அது போலதான் நீங்கள் பிசாசின் வார்த்தையை நம்பும் பொழுது, நீங்க தேவன் தந்த உங்க வார்த்தையை நீங்க அவன் திருட நீங்க விட்டுடும் போது உங்களுக்குள்ள என்ன வருது? டெஸ்ட்ராய்னஸ் வருது. ஆனா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர் பெற செய்யும், இயேசுவின் நாமத்தினாலே. ஒன்னே ஒண்ணுதான், ஜீசஸ் நெவர் ஸ்டீல்ஸ் ஃப்ரம் யூ. தேவன் திருடுகிறவர் அல்ல. ஆனா அநேக நேரம் இயேசு நீங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் திருடுறாருன்றீங்க. எப்படிங்க சொல்றீங்க? ஆமாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நோய் கர்த்தர் தாங்க கொடுத்தாரு, அதன் மத்தியில் எனக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு, வியாதியை அப்பா தான் அவர் தான் கொடுத்தாரு, வறுமையை அவர் தான் கொடுத்தாரு, கிழிஞ்ச பேண்டஸ் போட்டுட்டே நான் சுத்த சொல்லியிருக்கிறாரு இப்படின்னு சொல்லி நீங்க வறுமை கோலத்தையும் தரித்திரத்தையும் சுகம் என்று வாழ்ந்து கொண்டு அவர் தான் அனுமதித்தார், அதன் பாடுகளின் வழியே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் நீங்க அறிந்தும் அறியாமலும் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இயேசு ஒரு திருடன், இயேசு ஒரு திருடன் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் திருடுகிறவர் அல்ல, அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர். என் இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறார். அவர் எடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. அதான் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, சகலவற்றையும் நீ திருப்பி கொள்வாய். அதை அப்படியே விசுவாசிச்சு அதை பின்தொடர்ந்து போனா. சோ அதே ஞானம், அதே அறிவு தாவீதுக்கு எப்படி அந்த கிறிஸ்துவோடு இருந்த உறவுக்குள்ள, பிதாவோடு இருந்த உறவுக்குள்ள இருந்து தேவன் கொடுக்கிறவர் என்ற அறிவு அவனுக்கு இருந்ததோ அது போல உங்களுக்கும் வெளிப்படுவதாக, உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்து உங்களுக்கு எதை கொடுக்கிறார்? கிறிஸ்து உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாரு, ஆனந்தம் கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, தீர்க்காயுசை கொடுத்திருக்கிறாரு, நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, பொன்னும் வெள்ளியும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு, கனத்தை கொடுத்திருக்கிறாரு, மகிமையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டே போலாம் அவர் கொடுத்தத. தேவன் உங்களிடத்திலிருந்து சிலவற்றை எடுக்கிறார். அவர் எடுக்கிறவரா? ஆமா. எதை எடுக்கிறவர்? உங்களிலிருந்து வியாதியை எடுக்கிறவர், வறுமையை எடுக்கிறவர், மரணத்தை எடுக்கிறவர், உயிரை கொடுக்கிறவர், மரணத்தை உங்களிலிருந்து எடுக்கிறவர், கண்ணீரை எடுக்கிறவர், கஷ்டத்தை எடுக்கிறவர், உங்கள் சுமையை எடுக்கிறவர்.
இப்படி உங்களுக்கு எதிரடையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் எடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சீர்பொருந்த செய்வதை, உங்களை சீர்பொருந்த செய்கிறவைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்களேன், என் இயேசு கொடுக்கிறவர், என் இயேசு கொடுக்கிறவர். அப்போ உங்க சொத்து எது? பணமா உங்க சொத்து? தேவனுடைய வார்த்தை தான் என் சொத்து. நான் வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது, தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்ளும் பொழுது, மற்றவைகள் எனக்கு கூட கொடுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சோ வேர்ட் ஆஃப் காட் என்னது? வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் என்னங்க? வார்த்தை எது? இயேசு. அந்த இயேசு தான் எனக்காக மாம்சமாய் வந்தார். அந்த வார்த்தை தான் மனிதனுக்கு என்னவா இருந்துச்சா? ஜீவனா இருந்துச்சு. அந்த வார்த்தையில ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியா இருந்தது. இயேசு எதற்காக வந்தார்? என்னை இயேசு உயிர்ப்பிக்கிறவர், நான் இழந்ததை மீட்டு தருகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிர்ப்பிக்கிறவர், நான் இழந்ததை மீட்டு தருகிறவர். உயிரிழந்த லாசருவை, யவீருவின் மகளை, நாயின் விதவையின் மகனை உயிர் பெறச் செய்தவர், அந்த ஜீவனை மீட்டு தந்தவர். இன்றும் உயிரோடு ஜீவிக்கிறார். இன்றும் என் தேவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சோ உங்களில் மரித்தவைகளை உயிர் பெறச் செய்வார். உங்களில் மரித்தவர்களையும் உயிர் பெறச் செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். என்னது சொல்றது? சொல்லுங்க பாப்போம். உங்களில் மரித்ததை உயிர் பெறச் செய்வார், உங்களில் மரித்தவர்களையும் உயிர் பெற செய்வார். ஏனென்றால் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அது அவருக்கு லேசான காரியம். ஆமென், ஆமென். சோ ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், என்னில் ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். பாருங்க, ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், என்னில் ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். உயிர் பெறச் செய்பவர் ஜீவிக்கிறார், நான் இழந்ததை மீட்பவர் ஜீவிக்கிறார். உயிர் பெறச் செய்பவர் ஜீவிக்கிறார், நான் இழந்ததை மீட்பவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், என்னில் ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். உயிர் பெறச் செய்பவர் ஜீவிக்கிறார், நான் இழந்ததை மீட்பவர் ஜீவிக்கிறார். உயிர் பெறச் செய்பவர் ஜீவிக்கிறார், நான் இழந்ததை மீட்பவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், என்னில் ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். ஆமென். இயேசு அவரு உயிர்ப்பிக்கிறவர் இல்லையா? அவர் உயிர்ப்பிக்கிறவர். நீங்கள் இழந்ததை உங்களுக்கு மீட்டு தருகிறவர். உயிரிழந்த லாசருவை, யவீருவின் மகளை, நாயின் விதவையின் குமாரனை மீண்டுமாய் உயிர் பெற செய்தவர், ஜீவனை மீட்டு தந்தவர். உங்களில் மரித்ததையும் உயிர் பெற செய்வார், உங்களில் மரித்தவர்களையும் உயிர் பெற செய்வார். ஏனென்றால் என் இயேசு ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். உயிர் பெற செய்வதே அவருடைய குணமாய் இருக்கிறது. உயிர் பெற செய்கிறவர் என்னில் வசிக்கிறார், என்னை மீட்பவர் எனக்குள் இருக்கிறார். ஆதலால் அவர் மூலமாக நான் உயிர் பெற்று சுகித்து வாழ்வேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ ஜீவனை தருவதே என்னுடைய அப்பாவின் குணம். ஜீவனை திருடுவது என் அப்பாவின் குணம் அல்லவே அல்ல. ஜீவனுக்கு எதிராக ஒன்று உங்களில் செயல்பட்டா அதற்கு எதிராக எதிர்த்து நில்லுங்கள். அடிமைப்பட்டு போகாதீங்க. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் சொல்லலாமே. ஆமென். சோ மரணத்தை பார்த்து நீங்க பயந்து மடிந்து போகாதீங்க, அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்னா சிலுவையில் அந்த கூரை அவர் என்ன பண்ணிட்டாரு? முறித்து விட்டார். மரணத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணமாயிருந்தது. அந்த மரணத்தை அப்பா வெட்டாரு. அதனால நீங்க சொல்லாதீங்க பாவத்தின் சம்பளம் மரணம்னு. பாவத்துக்கு அதனுடைய வேர் விடுங்க பட்டு ஆயிற்று இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே. அப்படி நம்ம ஈஸியா பாடிடுவோம். என்ன தெரியுமா பாட மாட்டீங்க? மரணம் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே. யூதராஜ கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தேனே. சொல்லுங்க, யூதராஜ கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தேனே.
சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. ஆமென். யூத ராஜ கிறிஸ்துவோடு நானும் மரித்தேன், அவரோடு மீண்டும் நான் உயிர்த்து எழுந்தேன், சதா காலமும் அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருந்து வாழ்ந்து கொண்டே இருப்பேன், நான் சுகித்து கொண்டே இருப்பேன். மரணம் என்னால் ஜெயமாக விழுங்க பட்டது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ நான் துள்ளி பாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன். என் மவுத்து சிரிப்பு, என் நாவு நகைப்பு, என்னோட பாடி டான்ஸ், என் கையி கிளாப்பு, அதுவே என் வாழ்க்கையின் சிறப்பு. ஆமென், ஆமென். சோ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்பீங்க? டிஷும் டிஷும்னு ஃபைட் போட்டுக்கிட்டா இல்ல, உங்க வாயை நகைப்பினால் நிறைத்து உங்க நாவை துதியினால் நிறைக்கும் பொழுது அவன் ஓடி போயிருவான் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ நான் அழும்படிக்கு அழைக்கப்படல, நான் சிரித்து வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். என்ன சொல்லுவீங்க? உங்க வாய் எப்படி துதிக்கும்? ஐ ஆம் ஹீல்டு. நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் சுகமாயிருக்கிறேன், நான் பலமாயிருக்கிறேன், நான் தைரியமாயிருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் ஒளிவ மரமா இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன், நான் மகிழ்ச்சி என்னுடைய பலனாயிருக்கிறது, என்னுடைய தைரியமாயிருக்கிறது, அவருடைய சமூகத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு துதித்து மகிழ்ந்திருப்பேன். என் வீடு சமாதான நதியினாலே என் வீடு புரண்டு ஓடும் இயேசுவின் நாமத்தினாலே. So which is your prophet? Word of God is your prophet. Prophecy எங்க இருக்கு? தேவ வார்த்தையில தான் prophecy இருக்குது. நீங்க தேவ வார்த்தையில நீங்க வல்லமையில பெருக பெருக வார்த்தையின் ரகசியத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள you will become, the word will become a prophecy. நீங்க prophecy தேடி எங்கேயும் ஓட தேவையில்லை. The word is the prophecy. இந்த நம் இயேசு எப்படிப்பட்டவர்? என் இயேசு திரும்ப தருகிறவர். எதையெல்லாம் திரும்ப தந்தாரு? கண்களை திரும்ப தந்தார், செவிகளை திரும்ப தந்தார், நாவுகளை திரும்ப தந்தார், அப்புறம் இவர் என்ன கைகளை திரும்ப தந்தார், முடமான கால்களை திரும்ப தந்தார். வாழ்க்கை அலங்கோலமாயிருச்சு. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அவர் மீட்டு எடுத்தார். வியாதியில பேரலைஸ் ஆகி எல்லாம் உடம்பு செயலிழந்து போன உடலை மீண்டும் மீட்டு எடுத்தார். எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவர் தான் நம் இயேசு. நம்மிலிருந்து எதையும் திருடுகிறவர் நம் இயேசு அல்ல. சோ நம்ம எப்படி இருப்போமாமா? சிரித்து கொண்டே இருப்போம். சோ நம்ம சுத்தி அழுக இருந்துச்சுதான், கவலை இருந்துச்சுதான், ஆனா தேவன் நம்மை ஒரு கனவு போல நம்மை மீட்டு எடுத்தார் என்ற அறிவு வந்த பொழுது நாம் சிரிப்போம், சிரித்து கொண்டே இருப்போம். சொல்லுங்களேன். சிரிப்போம் சிரிப்போம் சிரித்து கொண்டே இருப்போம், மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்ந்து கொண்டே இருப்போம், துதிப்போம் துதிப்போம் துதித்து கொண்டே இருப்போம், நாம் சிரிப்போம் சிரிப்போம் சிரித்து கொண்டே இருப்போம், நாம் மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்ந்து கொண்டே இருப்போம், நாம் துதிப்போம் துதிப்போம் துதித்து கொண்டே இருப்போம். இப்படி நீங்க துதிக்க துதிக்க, நீங்க மகிழ மகிழ, ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னமே நேத்தெல்லாம் இதுங்க குந்திக்கின்னு அழுதுக்குன்னு ஒப்பாரி வச்சுக்கின்னு இருந்துச்சுங்க, இன்னைக்கு என்னமோ சிரிச்சுக்கின்னு இருக்குதுங்க, எப்படி இது ஆச்சு, எப்படிமே உனக்கு தெரியுமாமே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களே அவங்களுக்குள்ள சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்தார், பெரிய காரியங்களை தேவன் இவர்களுக்காக செய்தார் என்று தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள், தேவனை அவர்கள் துதிப்பார்கள். அது சுற்றியுள்ளவர்கள் மட்டுமல்ல, தேசத்தில் இருக்கிறவர்கள் தேவன் உங்களுக்கு செய்த பெரிய அற்புதங்களை கண்டு வியப்பார்கள். 3.5 நாட்கள் பிணமாக படுத்திருந்தவர்கள் தான், ஆனா ஜீவ ஆவி அவர்களுக்குள் வந்த பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். சுற்றி இருந்தவர்கள் பயந்து நடுங்கினார்கள், பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அப்படிதான் உங்க வாழ்க்கை மாறப்போகுது. the breath of Godன்றதுக்கு சாதாரண வேல்யூ இல்ல, அந்த breath of God தான் உங்களை நிக்க வைக்குது, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் சுதந்திரிக்க செய்கிறது. it has life in you. ஆமென், ஆமென். சோ கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வதை, கர்த்தர் ஜீவ வாசனைக்கு பெரிய காரியங்களை செய்வதை, கர்த்தர் ஜீவ வாசனையோடு இணைந்திருக்கிற குடும்பங்களுக்கு தேவன் செய்கிற பெரிய காரியங்களை கண்டு இந்த தேசம் பிரமிப்படையும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆனா நம்மள எப்படி இருப்போமா? சிரிப்போம் சிரிப்போம் சிரித்து கொண்டே இருப்போம், மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்ந்து கொண்டே இருப்போம்,
துதிப்போம் துதிப்போம் துதித்து கொண்டே இருப்போம். துதித்து பாடு ஹalleluya, மகிழ்ந்து பாடு ஹalleluya, களித்து பாடு ஹalleluya, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹalleluya, களித்து பாடு ஹalleluya, அல்லேலூயா ஆமென். ஹalleluya 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 ஆமென். We will sing the praise of God. என் தேவன் சொல்லுங்களேன், என் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்பதை சுற்றியுள்ளவர்கள் சொல்லி, சுற்றியுள்ள தேசங்கள் சொல்லி என் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க, என் தேவன் எங்களுக்கு, எங்கள் சபைக்கு, என் குடும்பத்திற்கு செய்த பெரிய காரியங்களை சொல்லி சுற்றியுள்ள ஜனங்கள், சுற்றியுள்ள தேசங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். Amen. Amen. Everything is restored in the name of Jesus. Amen. So உங்களை பார்த்து இவங்க எப்படி வாழலாம் பார்க்கலாம், என்ன வேணா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சிரித்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சிரிப்பத, நீங்க மகிழ்வத, நீங்க ஆர்ப்பரிக்கிறத, தேவனை துதிக்கிறத பார்த்து அவங்க துக்கிப்பாங்களான்னு தெரியல, அவங்க வருத்தப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். இவங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து யாராலும் மீட்டெடுக்க முடியாது. அப்படி ஒரு கட்டில மாட்டியிருந்தாங்க. இவங்க யாருக்குமே இவங்களை தெரியாது. ஆனா இவங்களை தேடி எப்படி இவர்களுக்கு ஜனம் வந்தது என்று சொல்லி அவர்கள் தேவனை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல தேவன் உங்களை நடத்துவார் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் நம்மதியிலே பெரிய காரியங்களை செய்தார் என்று சுற்றியுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களா? தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் செய்தார் இயேசு. அவங்க சொல்லுவாங்களாம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் செய்தார் இயேசு. இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் இயேசு. யார் சொல்லுவாங்களா? நம்மை சுற்றி இருப்பவர்கள் சொல்வார்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் சொல்வார்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் சொல்வார்கள், பெரிய காரியம் செய்தார் இயேசு. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் செய்தார் இயேசு. இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் இயேசு. யார் சொல்வா? நம்மை சுற்றி இருப்பவர் சொல்வார்கள், நம்மை சுற்றி இருப்பவர் சொல்வார்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் சொல்வார்கள், பெரிய காரியம் செய்தார் இயேசு. ஆமென். ஆமென். அப்பா அப்படி சொல்லும் பொழுது நம்மளும் இப்படி சொல்லுவோமா? சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமாங்க, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், ஆதலால் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம். எப்படி சொல்லுவோம்? பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் செய்தார் இயேசு. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் செய்தார் இயேசு. எங்களுக்கு பெரிய காரியம் செய்தார் இயேசு. நம்மை சுற்றி இருப்பவருக்கு சொல்வோமே, பெரிய காரியம் செய்தார் இயேசு. எனக்கு பெரிய காரியம் செய்தார் இயேசு. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் செய்தார் இயேசு. பெரிய காரியம், ஓ பெரிய காரியம், பெரிய காரியம் செய்தார் இயேசு. எனக்கு பெரிய காரியம் செய்தார் இயேசு. நம்மை சுற்றி இருப்பவருக்கு சொல்வோமே, நம்மை சுற்றி இருப்பவருக்கு சொல்வோமே, பெரிய காரியம் செய்தார் இயேசு. என் குடும்பத்தில் பெரிய காரியம் செய்தார் இயேசு. என் சபையில் பெரிய காரியம் செய்தார் இயேசு. என் பலத்தில் பெரிய காரியம் செய்தார் இயேசு. என் சுகத்தில் பெரிய காரியம் செய்தார் இயேசு. என் வியாபாரத்தில் பெரிய காரியம் செய்தார் இயேசு. ஆமென். பெரிய காரியம் செய்தார் இயேசு.
என் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்தார் இயேசு. ஆமென். என் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியம் செய்தார் என்று சொல்லி நாம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் ஜாய்? உங்க மகிழ்ச்சிக்கு காரணம் எது? தேவன் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஒரு கனவு போல என்னை விடுவித்து பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையிலே செய்தார். ஆமென், ஆமென். சங்கீதம் 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆமென். சோ இப்படி சொல்றாரு, இப்படி மாறிட்டு இருக்கு, ஆனா ஒண்ணு தெரியும், நீர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல திருப்புவீர். இது என்ன தெற்கத்தி வெள்ளம் அப்படின்னு சொல்லி நான் தேடினேன். ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, தாவீது அந்த இடத்த சொல்றாருன்ட்டு. டிஆர்வில சங்கீதம் 126:4. கர்த்தாவே, நீரோடைகள் நேகே பாலைவனத்தை புதுப்பிப்பது போல் எங்கள் நல்வாழ்வை எங்களுக்கு திருப்பி தந்தருளும். எப்படிங்களா? கர்த்தாவே, நீரோடைகள் நேகே பாலைவனத்தை புதுப்பிப்பது போல் எங்கள் நல்வாழ்வை எங்களுக்கு திருப்பி தந்துடணும். இது நேகே, இந்த தெற்கத்தி வெள்ளம் போல திருப்புவது போல நாங்க இருக்கு இல்லையா, தெற்கத்தி வெள்ளம். அந்த இடத்துல அந்த இஸ்ரேல்ல சவுத் சைட்ல என்ன இருக்கான், நேகே பாலைவனம் இருக்கான். அந்த நேகே பாலைவனம் சம்மர் டைம்ல எப்படி இருக்குமா, டோட்டலா இட் இஸ் ட்ரைடு. அதை பார்த்தா அங்க வாழவே முடியாது, சுத்தமா வறட்சி, அது ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, வாய்ப்பே இல்லை. அங்க போனா நீங்க ஒண்ணுமே ஆக முடியாது, வேஸ்ட், இது வேஸ்ட் லேண்ட், ட்ரை லேண்ட், ஒண்ணுக்குமே உதவாதுன்றது மாதிரிதான் இருக்கும். ஆனா சீசன் சேஞ்ச், சொல்லுங்களேன், கையை அசைச்சு சொல்லுங்க, சீசன் சேஞ்ச், சீசன் சேஞ்ச் செய்யுங்க. சம்திங் இஸ் டு பி ப்ராஃபிட்டிக்கல். சீசன் சேஞ்ச், சீசன் சேஞ்ச். ஒரு சீசன் சேஞ்ச் ஆகும்போது ஒரு நீர் ஓடை எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியாது, அது அந்த நேகே பாலைவனத்தை முற்றிலும் சுத்தி ஓடும். அது பாலைவனன்னு தெரியாத அளவுக்கு அது நிறைத்து ஓடும். அப்பா, இங்கதாங்க பாலைவனம் இருந்துச்சுன்னு யாரு சொன்ன? என்ன சொல்றீங்க, இதுவா பாலைவனமா? கிடையவே கிடையாது, இது நீரு ஓடை. சோ வறண்ட நிலமாக, ஒன்றுக்கும் பயனில்லாத நிலைமையில் இருந்தத, வறட்சியில் இருந்தத செழிப்பான தோட்டமாக மாற்றுவது தேவனால் கூடும். ஆமென். சோ தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்க வறட்சியிலிருந்து தேவன் உங்களை செழிப்புக்கு கொண்டு வருவார். ஒன்றுமில்லாமையிலிருந்து பரிபூர்ணத்திற்குள்ள, அவருடைய சம்பூர்ணத்திற்குள்ள உங்களை அழைத்து வருவார். சோ ஒரு சீசன், டக்குன்னு ஒரு சேஞ்ச், எங்கிருந்தோ ஒரு நீரோடை எப்படி நேகே பாலைவனத்தை சட்டிருதியாய் நிரப்பியது போல இந்த நேரத்தில், இந்த நொடி பொழுதிலே, ஹalleluya, ரெபோனா ஷடா ரபூதியேந்தே ரா குலா ஷடரமுதியாந்தே, ஒரு நொடி பொழுதிலே ஒரு சம்பூர்ணத்தை உங்க வாழ்க்கையில தேவன் கட்டளை இடுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, எல்லா தரித்திரங்கள் விலகுவதாக, ஓ எல்லா பற்றாக்குறைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனின் ஐஸ்வர்யம் உங்களை கனப்படுத்தட்டும். ஓ நன்றி, நன்றி அப்பா, நன்றி செலுத்துறோம். உடல் சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்ப பைகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஓ, நாங்கள் செழிப்புள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு, சம்பூர்ண வாழ்க்கை வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்பா. எங்கள் வறட்சியில் அந்த நேரத்திலே, ஒரு நொடி பொழுதிலே, ஓ உங்க ஜீவ சுவாச காற்றால் நாங்கள் எழுந்து நிற்கும்படிக்கு துளிர்க்க செய்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. நான் வேணா அது என்ன சொல்ற, ரீடெலிகாஸ்ட் ஆகும்போது அந்த பிக்சர் போடுறேன். ஒரு டெசர்ட்ல ஒரு செடி, அது பேரு சம்திங் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த ஸ்பீஷஸ் என்ன பண்ணுமா, வறண்டு போயிருமா, அப்படியே உருண்டுருமா. அந்த மாய்ஸ்சரை விடாததுக்கு அந்த செடிக்கு பேரு ரிசரக்ஷன் பிளான்டா. பாக்குறதுக்கு ப்ரௌன் ஆகி அப்படியே உருண்டு, அது பாக்குறதுக்கு ஒரு செடியே இல்லாம அப்படியே எத்தனை நாள் வேணாலும் அந்த வறட்சிக்குள்ள அப்படியே இருக்குமா. ஆனா ஒரு மழை துளி, அந்த தண்ணி அது மேல பட்டோடனே சட்டன்னு நிமிஷத்துல இதாகி அது அப்படியே கிரீன், அந்த போட்டோசிந்தசிஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அப்படியே பசு புல் போல அது ஒரு செடியாக அது ஒரு இது மாதிரி மலர செய்யுது. ஸோ உயிர் தெழுதல்ன்றது அப்படிதான் நடக்கும். வறண்டு போயிருக்கலாம், ஆனா ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ ரத்தம், அந்த ஜீவ காற்று உங்களுக்குள் பிரவேசித்த போது அவர்கள் காலூன்றி நின்றார்கள், அவர் உயிர் தெழுந்து நின்றார்கள். அப்படிதான் உங்களுக்குள்ள ஒரு ரிசரக்ஷன் சடுதியாய் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க பிசினஸ்ல சடுதியாய் நடக்கும், உங்க ஆரோக்கியத்துல சடுதியாய் நடக்கும், உங்க உறவின் முறிவுகள்ல சடுதியாய் நடக்கும், உங்க பிள்ளைகளுடைய ஞான குறைச்சல்ல அது சடுதியாய் நடந்து உங்கள் பிள்ளைகள் ஞானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆமென், ஆமென். It will be done in the name of Jesus as the resurrection power. ஆமென், ஆமென். சோ கர்த்தர் நல்லவர். சோ எப்படி ஒரு தெற்கத்தி வெள்ளம் நேகே பாலைவனத்தை நிரப்பியதோ அது போல உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும்.
ஆமென். சோ இது எப்படி நடக்குமா? ஒரு கனவு போல நடக்கும். உங்க இருதயம் துவண்டு போயிருக்கலாம். உங்க இருதயத்தை தன்னுடைய வார்த்தையாலே அவர் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அவர் என்னை என்ன சொல்றது, மடியச் செய்கிற தேவன் அல்ல, தமது வார்த்தையை அனுப்பி என்னை துளிர்க்கச் செய்கிற தேவன், என்னை தலைக்கச் செய்கிற தேவன், என்னை வாழ்வாங்கு வாழச் செய்கிற தேவன். அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கூட அருளாதிருப்பது எப்படி? மற்றவைகளை எனக்கு அவர் அருள்வது அதிக நிச்சயமாமே. ஆமென், ஆமென். சோ அந்த ரீஸ்டோரேஷன், ஒரு ஃபுல்னஸ் உங்களுக்குள் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சோ சாமுவேல் தன்னுடைய தேவ சமூகத்திலிருந்து என்ன பண்ணாரா? திடப்படுத்திக் கொண்டார். திடப்படுத்திக் கொண்டு அவர் அங்க சொல்ற பொழுது தேவன் அவரிடத்தில் சொல்றாரு, போ, அவர்களை பின்தொட, பிடித்துக்கொள், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார். அந்த வார்த்தையின்படி ஆயிற்றா? அவர் வறட்சி நிலையில தான் இருந்தாரு. வறட்சி நிலையில் தேவனை தேடினார். தேவன் அவருக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனை நிறைவேறியதா? நிறைவேறியது. 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளை ஆடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். ஒன்றும் குறைவுபடாமல். சொல்லுங்களேன், ஒன்றும் குறைவுபடாமல். நீங்க இழந்தத, வாட் எவர் யூ லாஸ்ட், நீங்க என்ன சொல்றது, உங்க தவறுகளினால் நீங்க இழந்தத, நீங்க தவறி இழந்தத தேவன் ஒன்றும் குறைவுபடாமல் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. நீ இந்த தப்பு செஞ்ச, அதனால இது உனக்கு வராதுன்னு யாராச்சும் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நில்லுங்க. இல்ல, நீ அன்னைக்கு மிஸ் பண்ணிட்ட, நீ அன்னைக்கு தவற விட்டுட்ட, அதனால அந்த அபிஷேகம் உனக்கு மீண்டும் கிடைக்காது, அந்த ஐஸ்வர்யம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கன்னா நம்பாதிருங்கள். நீங்கள் தவறி இழந்ததை, தவறு செய்து இழந்ததை தேவன் உங்களுக்கு திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். He will restore everything. ஒன்றும் குறைவில்லாமல் நீங்க பிசினஸ்ல, உங்களுடைய ஹெல்த்ல, நீங்க சின்ன வாழ்க்கையில குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அனுபவிக்காத அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, எதா இருந்தாலும் சரி, he will rectify you for you. அவர் உங்களுக்காக அதை சீர்படுத்துவார், அதை ரெஸ்டோர் பண்ணுவாரு. நீங்க குழந்தை பருவத்துல இழந்ததை உங்களுக்கு இந்த பருவத்துல தருவார். அதுக்கு நான் ஒரு சாட்சி. குழந்தை பருவத்தில் அப்படி ஒன்றும் ஐ எம் நாட் ஃபுல் ஆஃப் ஜாய். எனக்கு கிறிஸ்துவினான எல்லாம் தெரியும் தான், பட் அந்த ஜாய் எல்லாம் இல்லை. வாழ்ந்தோம், கஷ்டத்தின் மத்தியில் படிக்க வச்சாங்க, எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த குழந்தை இதில் ஓடி விளையாடி அந்த இது எனக்கு ஒன்றும் அப்படி நான் இது பண்ணலை. என்னை சுற்றி எனக்கு நிறையா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இது பண்ணிட்டாங்க. எஸ், ஐம் சப்பி கேர்ள், ஐம் ஆக்டிவ் கேர்ள். ஆனால் நான் சின்னதுலேருந்து நான் சப்பியாக தான் இருப்பேன். ஆனால் சப்பினா ரொம்ப புச்சுன்னு இல்லை, பட் கரெக்டாக தான் இருந்தேன். ஆனால் அவங்க ஒல்லின்னு ஒன்று வச்சிருந்ததுனால என்ன பார்க்கும்போது தான் எல்லாரும் என்னை குண்டுன்னு சொல்லி எனக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மையே எனக்கு உருவாயிருந்துச்சு. ஸோ என்னால் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு குழந்தையா நான் யாருக்கூடையும் ஷேர் பண்ணாமல் என்னை ஒரு இதில் நான் என்னை தனிமைப்படுத்தி கொண்டே வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் ரட்சிப்பு அடைந்த பொழுது, அந்த விபிஎஸ் கிளாஸ் எல்லாம் நான் போகும்போது நான் குழந்தையை போல நான் சந்தோஷப்பட்டேன். நான் யாரை பற்றியும் இது பண்ணலை. நான் அப்பவுமே குண்டாதான் இருந்தேன். ஆனால் நான் அந்த நாட்களில் நான் யாரை குறிச்சும் கவலைப்படலை. நான் ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை அந்த விபிஎஸ் கிளாஸ் சொல்லித்தரேன். அந்த டீச்சர்ஸ் கிளாஸ்க்கு விபிஎஸ்க்கெல்லாம் நான் அட்டன் பண்ண கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது நான் அவ்வளவு சந்தோஷமாக டான்ஸ் ஆடுவேன். பிள்ளைங்களுக்கு சர்ச்சஸில் நான் டான்ஸஸ் சொல்லி கொடுக்கும்போது டீச்சர்ஸாக நீங்கள் டான்ஸ் ஆடாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் ஆடுவேன். ஏன்னா நான் அந்த குழந்தையாக மாறினேன். ஏதை சொல்ல வரேன்னா, காட் நீங்கள் இழந்ததை தேவன், நீங்கள் அங்கே சிறு பிராயத்தில் இழந்த சந்தோஷத்தை கூட நீங்கள் பெரியவர்கள் ஆகும் பொழுது அதை மீட்டு தருவார். அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாவற்றையும் சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் என் தேவன் திருப்பி தருவார். உங்க கடவுள் நீங்க வழிபடுகிற தேவன், உங்க கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அல்ல, அவர் ஒரு இன்வெர்டர் கிடையாது. என்னது? அவர் ஒரு இன்வெர்டர் கிடையாது, அவர் ஒரு பவர் சப்ளையர். எப்படிங்க சொல்றீங்க? ஆமா, இன்வெர்டர்னா சார் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, எங்க அம்மாவுக்கு இப்படி இருக்கு, எங்க தங்கச்சிக்கு இப்படி இருக்கு, எங்க அக்காவுக்கு இப்படி இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்கு, இப்படி ஆனா எல்லாமே இருக்குதான். ஆனா இந்த பிரச்சனை இப்ப எனக்கு மறனா போதும். பிரச்சனை இருக்கு, ஆனா ஒரு ப்ராப்ளம் மட்டும் எனக்கு சரியானா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யார கடவுள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இன்வெர்டரா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்வெர்டர் போட்டா எல்லா ஃபேனும் ஓடாது, எல்லா லைட்டும் போகாது. இன்வெர்டர்ல ஓடுது, எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணி, இந்த ஒரு ஃபேனை போடு, இந்த லைட்டா போடு, மத்தெல்லாம் ஆஃப் பண்ணுன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்வெர்டருக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. ஆனா டைரக்ட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வருதுன்னா
எல்லா லைட்டையும் போடுவீங்க. ஸோ உங்க காட் இஸ் அ பவர் சப்ளையர். அவர்கிட்ட சப்ளை தடுத்து நிறுத்தப்படுவதே இல்லை. அவர் எல்லாம்னு சொன்னா எல்லாதான். உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம், உங்க வாழ்க்கையில இருக்கிற வறுமை, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே அவர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். சோ அவர் சுமை சுமந்து தீர்த்ததினாலே நான் சுமக்க அவசியம் இல்லை. அவர் சுமக்க அவசியம் இல்லை. இப்ப எங்க அம்மா பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தண்ணியை குடத்துல தூக்கி கிணத்துல இறைச்சு குடத்தை தூக்கி கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் என்ன பண்ணணும், ரெண்டு இதுக்கு தண்ணிய நடந்து சுமந்து இது பண்ணிட்டு இருக்கணும். என்னோட டைம் பாத்தீங்கன்னா இப்ப வீடு இங்கன்னா ஒரு வீடு தள்ளி போய் என்ன பண்ணணும், தண்ணிய வரும் பிடிச்சு கொண்டு அந்த குடத்துல ஊத்தணும். இப்ப ஏன் புள்ள காலத்துல பாத்தீங்கன்னா டேப்லயே தண்ணி வருது. அப்ப எங்க அம்மா என்ன பார்த்து, இல்ல நான் 5 கிலோமீட்டர் தண்ணி சுமந்துட்டா வந்த, அதனால இந்த பைப்ல நீ பிடிக்க கூடாது, 2 வீடு தள்ளி இருக்கிற பைப்ல பிடிக்க கூடாது, போ 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பைப்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு எங்க அம்மா சொல்லல. ஏன் பொண்ணுட்ட அவ பைப்பை திறக்கும் போது இல்ல நான் 2 வீடு தள்ளி போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன், அதனால நீ அங்கிருந்து போய் குடத்தை தூக்கி தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொல்லல. பொல்லாதவர்களாகிய நாமே அதை சொல்ல மாட்டோம்னா அவர் எப்படிங்க, நான் சுமந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், அதனால நீயும் கஷ்டப்பட்டு கஷ்டத்தின் மத்தியில வா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உன் சுமையை லகுவாக்குறேன். ஏன்னா நான் உன்னுடைய சுமைகளை, உன்னுடைய வியாதியை, உன்னுடைய மரணத்தை, உன்னுடைய என்ன சொல்றது சமாதான குலைச்சலை, எல்லாவற்றும் உன்னுடைய விரக்தியை நான் என்ன பண்ணிட்டேன், சுமந்து தீர்த்து விட்டேன். நான் உனக்கு தருவதோ நித்திய சமாதானம். அந்த சமாதானத்தை ஒருவனும் ஒரு பொழுதும் ஒரு காலம் உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவதில்லை. இதெல்லாம் அறிவா இல்ல, விதையாக உங்களுக்குள் விதைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையிலிருந்து நாம் தளிர்ப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. சோ யோபு சகலவற்றையும் தாவீது திருப்பு கொண்டாரானா, திருப்பு கொண்டார்தான். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அப்படி சொன்ன யோபுவுக்கே தேவன் பல மடங்கு அதை திருப்பி கொடுத்தார். எப்படியாக திருப்பி கொடுத்தார்? யோபு 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக, யோபு 42:10, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். இரட்டத்தனையாக சொல்லுங்க, இரட்டத்தனையாக 100%, 200%, டபுள் இன்வெஸ்ட்மெண்ட். சில இடத்துல போய் நீ 100 ரூபா போட்டா 200 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா போட்டா 10,000 கிடைக்கும்னு சொல்லி ஏமாந்து போலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு டபுள் ரிட்டர்னு. சோ தேவன் சொன்னார், அவர் மாறாதவர். சோ அவருக்கு இரட்டத்தனையாக திருப்பி கொடுத்தார். ஏன்னா கண்ணீரோடு விதைத்தவர்கள், சங்கீதம் 126:5 இப்படியாய் சொல்கிறது, கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆமா, அவர் கண்ணீரோடு விதைத்தார் தான். யோபு என்ன பண்ணாரு, கர்த்தர் கொடுத்தாருங்க, கர்த்தர் எடுத்தாருங்க, எல்லாவற்றையும் பலிகளை செலுத்தினார், எல்லாவற்றையும் செலுத்தினார். ஆனா தேவனுடைய வைராக்கியத்திலிருந்து அவர் விதைச்சாரு. ஆனா தாவீதோ கர்த்தர் அவரை திடப்படுத்தினார். கண்ணீரோடு தேவ சமூகத்துல அமர்ந்தாரு. எப்படி நான் இந்த இடத்துல இருந்து சூழ்நிலையிலிருந்து நான் மீட்டெடுப்பது என்று சொல்லி, நீங்க வசனம் எப்படி சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்னு. கண்ணீரில் மத்தியிலும் விதைக்க கற்றுக்கொள்ளணும். உங்க வறுமையிலும் நீங்க விதைக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். ஏன்னா நீங்க கண்ணீர்ல கவலையில உங்க வறுமையில இருந்தா கர்த்தருக்கு நாங்க என்னங்க தசமபாகம், அப்படி இல்லை, கர்த்தர் அதைவா எதிர்பார்க்கிறார் இல்ல. உங்க இதுல நீங்க அதை நீங்க விதைக்கும் போது மணிக்கும் பணத்துக்கும் உங்களுக்குமான உறவை துண்டிக்கிறீங்க. ஐயோ இது ஏன் பணங்க, என்னோட நகைங்க, என்னோடதுங்க அப்படின்றது. இது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கென்று விதைக்கிறேன்னு நீங்க விதைக்கும் பொழுது உங்கள் ஜீவனிலிருந்து விதைக்கிறீங்க. ஜீவனிலிருந்து நீங்க விதைக்கும் பொழுது அது மகிழ்ச்சியோடு கம்பீரத்தோட நீங்கள் அறுப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். யோபு 42:12 எப்படி அவர் கம்பீரத்தோடு அறுத்தார்? கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அடுத்த வசனம், 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இழந்ததிலிருந்து என்னது 200%. உங்களுக்கு நீங்க எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், அதுல இருந்து தேவன் உங்களுக்கு என்ன தராரு, 200%. இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணா போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா கொத்தா
300 எப்படியே 400, நமக்கு ஒன்றும் பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ்ல 400 ரீச் ஆகிறது போன வாரமே நடந்திருக்கணும். டப்புன்னு பார்த்தா 393,000 ஆயிருச்சு. என்னடா அது நம்ம ரீச் ஆயிடுவோமேன்ட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு சடன்னு 392 ஆயிடுச்சு. டக்குன்னு இன்னைக்கு பார்த்தா 402. சோ தேவன் உங்களை இரட்டிப்பாக, போகிறவர்கள் போகட்டும், ஆனா அவர் ரெட்டத்தனையாக உங்களுக்கு திருப்பி தருகிறவராக இருக்கிறார். சோ போகிறதுல கஷ்டப்படாதீங்க. ஏன்னா பை நோயிங் காட், 1 போச்சுன்னா 2 போச்சுன்னா 4 உங்களுக்கு திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ அவர் 3 குமாரன் 1 பெண் பிள்ளையை அங்க இழந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க அவருக்கு எத்தனை குமாரர்கள் வராங்க? 7 குமாரர்கள் அவனுக்கு பிறந்தார்கள் போட்டாங்க. ஆனா 3 குமாரத்திகளும் விசேஷமானவர்கள். அதனாலதான் இங்க சொல்றாரு, மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கெரெனோப் என்று பெயரிட்டான். அடுத்த வசனம், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். ஆமென். சோ நம்ம சபையில, நம்ம ஜீவவாசனை குடும்பத்திலிருந்து போகிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளின் சௌந்தரியம் அப்படிப்பட்டதாய் இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பன் சுதந்திர வீதத்தை கொடுப்பார். எப்படி ஆண் மக்களுக்கு சுதந்திர வீதம் கிடைத்ததோ அது போல கனமும் ஐஸ்வர்யமும் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எதற்கு பின்பு குழந்தை குட்டி பெற்று பிள்ளைங்களுக்கு பேர் வச்சு 42:16 இப்படி சொல்லுது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஆமென். இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரியாது. ஆனா எல்லா ட்ரிபிலேஷனுக்கு அப்புறம் அவர் எத்தனை வருஷம் வாழ்றாராம்? 140 வருஷம் வாழ்றாராம். 140 வருஷம் வாழ்ந்து 4 தலைமுறைய பார்த்தாராம். 4 தலைமுறை. ஃபர்ஸ்ட் இவரு, அப்புறம் அவர் பிள்ளை, பிள்ளையோட பிள்ளை, பிள்ளையோட பிள்ளை. நீங்க அப்படியே பிள்ளையோட பிள்ளை நிறுத்திட்டாங்க இல்லையா? 4 தலைமுறை. இவரோட பிள்ளை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதோட பிள்ளை செகண்ட் ஜெனரேஷன், அதோட பிள்ளை, அதோட 4 தலைமுறைகளை காணும்படிக்கு தேவன் உங்களுக்கு தந்தருள்வார்காக. நீங்கள் இழந்ததை இரட்டத்தனையாக 200% திருப்பி தருகிற தேவன் உங்களுடைய தேவன். பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுத்திருக்க தெரிந்திருக்கும் பொழுது உங்கள் தேவன் உங்களுக்காக நன்மையானதை செய்ய வல்லவராக இருக்கிறார். சோ கண்ணீரோடு விதைக்கும் பொழுது நீங்கள் கம்பீரத்தோட அளிப்பீர்கள். நான் இங்க 2 இது சொன்னேன், இன்னொன்னு வேகமாக சொல்லிக் கொண்டு முடிக்க விரும்புகிறேன். 2 தேவனை தேடி போனாங்க. இங்கே நான் சொல்ல போறது, தேவ மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து சப்மிஷனா தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அது எப்பேற்பட்ட அற்புதம்? ஒரு சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ். சொல்லுங்க, அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் உங்களுக்கு நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்க இருக்குது? 1 ராஜாக்கள் தானே? 2 ராஜாக்கள் 8:1. 2 ராஜாக்கள் 8:1. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. என்ன சொல்றாரு? எலிசா ஒரு குழந்தையை உயிர்ப்பிப்பாரு. அந்த தாய்கிட்ட சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, நீ வீட்டாரோட உன் வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எங்க பண்ணு, நீ எங்கேயாகிலும் சஞ்சரி, ஏன்னா கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். இவங்க சொந்த வீடு இருக்குது, சொந்த இடம் இருக்குது, சொந்த நிலம் இருக்குது. என்ன ஒரு கடவுள் மனுஷன் சொல்லிட்டா போயிடுறதா? அவருக்கு வேற பொழப்பு இல்லை, அவர் சொல்லுவாருதான். அதுக்காக நம்ம வீட்டை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு தெரியாது எங்கேயோ போய் சஞ்சரின்றாரு. நான் பரதேசியா? நீ வீடு இல்லையா, நிலம் இல்லையா? அப்படி என்று அந்த ஸ்திரீ என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய மனுஷன் வாயிலிருந்து புறப்படு வருகிற வார்த்தை அது தேவ வார்த்தை என்று நம்பி அதை விசுவசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அவளும் என்ன பண்றா? புறப்பட்டு போகிறார். எப்படி போறா? 8:2. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். எங்கேயோ போன்னு சொல்லுமா அந்த அம்மா சூஸ் பண்ண இடாது, பெலிஸ்தியர் தேசத்திலே போய் 7 வருஷம். எதற்கு கீழ்ப்படிந்து? தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. சோ தேவனுடைய மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால்
தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படியும் போது அது பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரலாக நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்த வசனம், 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். சரி, இப்ப 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப யாரு அந்த வீட்டுல எவன் இருக்கானோ எப்படி இருக்காங்களோ, ஆனா இந்த மாதிரி எனக்கு என் நிலம் இருக்குங்க, என் வீடு இருக்குங்கன்னு சொல்லி ராஜா கிட்ட முறையிடுறதுக்கு என்ன பண்றா, போறா. அப்படி போகும் பொழுது அந்நேரத்தில் ராஜா இவ கிளம்புறா. எங்க இருந்து கிளம்புறா, நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டோரி. அவ வீட்டுல இருந்து சரி நம்ம இப்ப போவோம், போய் நம்ம ராஜா 7 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம போய் நம்மளோட வீடு எல்லாத்தையும் இது மீட்டு எடுத்துக்கலாம். இவ எங்க இருந்து வரா, ராஜா கிட்ட பெலிஸ்தர் தேசத்துல இருந்து கேட்க வரா. அந்த டைம்ல கேட்க வர ராஜா கிட்ட கேட்க வர டைம்ல அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லென்றான். இவ வரா. இவ யார்கிட்ட இருந்து அற்புதம் பெற்றவள், எலியா செய்யறது எலிசாவிடமிருந்து அற்புதம் பெற்றவள். அப்படி பெற்றவள் வந்து கொண்டிருக்கிறா. இங்க ராஜாக்கு திடீர்னு தோணுது, கேயாசி கேயாசியை கூப்பிட்டு, அம்மா உன் கூட இருந்தால அந்த தீர்க்கதரிசி, அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல் என்றான். அப்ப அவன் சொல்றாரு, செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது. லைனா சொல்லிட்டு வந்திருப்பானா இருக்கும். கரெக்டா இந்த அம்மா என்டர் ஆகுது. அவரு ஒரு செத்து போனாங்க, ஒரு பையன், அந்த பையன் செத்து போனதை கூட அவர் உயிர்ப்பிக்க செய்தாருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இந்த ராஜாவும் அப்படின்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கும் போது இதோ யார் வந்து நிக்கிறா வாசல்ல, அந்த அம்மா அந்த பிள்ளையும் வந்து நிக்கி. இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். சோ சூப்பர் நேச்சுரல் கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன். சோ ஒரு தேவ மனிதனுக்கு கீழ்பட்டு இருக்கும்போது இது எதேச்சியாய் நடப்பதல்ல, இது சூப்பர் நேச்சுரலாக தேவன் என்னது தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைக்கு இவர்கள் கீழ்பட்டதுனால வந்த பிளெஸிங். இது எப்படி நடந்துச்சு, இந்தம்மா கிளம்பி வரலான்னு இந்தம்மா நினைக்க, அந்த நேரத்துல ராஜா அந்த தீர்க்கதரிசி செஞ்ச அற்புதங்கள் என்னையான்னு எனக்கு சொல்லுன்னு சொல்ல, கரெக்டா அவர் அந்த பையனை உயிர்ப்பெற செய்தார்னு சொல்ல, அந்த அற்புதத்தை சொல்லியா வேற அற்புதம் சொல்லும்போது அம்மா வந்திருக்கலாம்ல. கரெக்டா அதை சொல்லிட்டு இருக்கும் போது இந்த அம்மா உள்ள வர, இவர் தான் இந்த அம்மா தான், அந்த பிள்ளையோட அம்மா இந்த அம்மா தான்னு சொல்லி முறையிட்ட பொழுது அடுத்த வசனம் 8:6, ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்படியாமா, எப்படிமாச்சு என்ன சொல்லும்போது கேசி சொன்னது கொஞ்சமா இருக்கும், இந்த மாதிரி விவரித்து சொன்னாள். சொன்ன பொழுது அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியவே நியமிச்சார். சும்மா சொல்லல போமா அப்படின்னு சைன் போட்டுட்டு போல, தனக்கு கீழே இருக்கிற ஒரு பிஏவை டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து, என்னனால நமக்கு கூட நின்று செய்யி. சில டைம் போவாங்க, மனு கொடுப்பாங்க, ராஜாட்ட மனு கொடுக்கும்போது வாங்கி வரும், பாத்துக்கிறமா செஞ்சுறேன். ஆனா சில ஸ்பெஷல் கேஸை உடனே என்ன பண்ணுவார், கூட இருக்கிற பிஏ விட்ட சொல்லி இதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணு, உடனே போய் செஞ்சு எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு ரிப்போர்ட்டு உடனே வந்து ஆகணும்னு சொல்லுவாரு. சோ அப்படிப்பட்ட பிரதானிகள் உங்க வாழ்க்கையில சடுதியாய் நீங்க எதற்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதற்கென்று ஒரு பிரதானி நியமிக்கப்படுவானாக. அதன் மூலமாக நீங்கள் அதை சடுதியாய் செய்ய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், சொல்லுங்க, உண்டானது எல்லாவற்றையும் அவள் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். சோ 7 வருஷம் அந்த வயல்ல வந்த வருமானத்தை விடல, எல்லாவற்றையும் அதுல இருந்த வயல்ல வந்த வருமானம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தா. நீங்க இழந்து போயிருக்கிறதா நீங்க நினைச்சிருக்கலாம், உங்க சம்பாத்தியத்தை யாராவது திருடி இருக்கலாம் நீங்க நினைச்சிருக்கலாம், உங்களுடைய பிசினஸ்ல உங்களோட உயர்வை யாராச்சும் தடுத்து இருந்திருக்கலாம், நீங்க வேலை செய்யற தளத்துல உங்க உயர்வை தடுத்திருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய என்ன சொல்றது அந்த ஹை லெவல் ப்ரொமோஷன்ஸை, உங்க பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய அந்த எஜுகேஷனல் ஹைக்க யாராவது தடுத்து இருந்தாங்கன்னா தேவன் அதை இரட்டத்தனையாக திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். சோ நீங்கள் இழந்தவைகள் எத்தனை வருடங்களாக இருந்தாலும் சரி, அது 1 வருஷமா இருக்கலாம், 7 வருஷமா இருக்கலாம், 70 வருஷமா இருக்கலாம், நீங்கள் இழந்த, நீங்க குழந்தை பருவத்தில் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய நாள் முதல் எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ அவ்வளவற்றையும் தேவன் இந்த நாள் வரையும் கணக்கு வச்சு உங்களுக்கு திருப்பி தருகிறவராக இருக்கிறார். எஸ், he will repay for me, எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி தருகிறவராக இருக்கிறார். கண்ணீரோட விதைத்ததெல்லாம் நீங்கள் கம்பீரத்தோட அறுப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு டிவைன் என்கவுண்டர் நடப்பதாக, ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். இப்படி பேசிட்டே போலாம். சங்கீதம் 126:6 எங்க இருக்கு?
கடைசியா சொல்லுங்க. சிபியோந்தோ சங்கீதம் 126:6 எடுத்துட்டீங்களாப்பா? அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அடுத்த அடிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆமென். விதைய விதைக்கும் போது சுமையோட அறுத்துக்கலாம். ஐயோ எனக்கு இந்த தேவை இருக்கே, இந்த இது இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லி சுமையோட என்ன பண்ணியிருந்திருக்கலாம், விதைச்சிருந்திருக்கலாம். ஆனா நீங்க சுமந்து கொண்டு போன அந்த சுமையோட திரும்பி வரும்போது என்ன வருவீங்களா? அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட வருவீர்கள். நான் சொன்னேன்ல, கண்ணீரோடு விதைக்கிறதுல என்னது? சுமதான். உங்களுக்கு தேவை இருக்குதான், உங்களுக்கு என்ன சொல்றது, கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் விதைக்கும் பொழுது கஷ்டத்தோட விதைக்கிறீங்க, சுமந்துட்டு தான் விதைக்கிறீங்க. ஐயோ என்னால முடியலையேன்னு தான் விதைக்கிறீங்க, ஜீவன்ல இருந்து விதைக்கிறீங்க. ஆனால் திரும்பி நீங்கள் அறுப்பீர்கள். கொண்டு போகும்போது கஷ்டத்தோட தான் கொண்டு போனீங்க, விதைச்சிங்க. ஆனா கம்பீரத்தோடே அறுவரையை சுமந்து கொண்டு வருவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ இந்த நாள்லையும் ஐயோ நாங்கள் நிறையா விதைச்சோமே, ஆனால் எங்களுக்கு பலன் வரலையேன்னு காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், கம்பீரத்தோடே அறுப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்தவைகளை 100 மடங்கு 1000 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். இப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏசாயா 60:5 ஏசாயா 60:5 இப்படி சொல்லுது, நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமென். நீங்க சபை வச்சிருப்பீங்கன்னா, ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றேன், உங்களை விட்டு அநேகர் போயிருக்கலாம். ஐயோ யாருமே இல்லையே நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்றேன், அதிசயப்பட்டு பூரிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் உறவுகள் உங்களை விட்டு ஓடி இருக்கலாம், பிரிக்கவே முடியாது, இனிமேல் இணையவே முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா அவர்கள் மீண்டும் திரும்ப வருவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். அது எப்படி இருக்கும்னா, கடற்கரை மணலத்தனையாக கூட்டம் என்னிடத்தில் தேடி திரும்ப வருவார்கள். பலத்த சேனை என்னிடத்திற்கு திரும்ப வரும் இயேசுவின் நாமத்தினாலே. அது எப்படிங்க சொல்றீங்க? நாகும் 2:2 ஒரு பாதி பகுதி இப்படி சொல்லுது, கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். இதை சொன்னா இது பெரிய ஒரு செய்தியா போயிடும். யாக்கோபு எத்தன் அவனுடைய மகிமையையே ஏமாத்திட்டு போனான்னு சொல்றாங்க, அவன் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போனான்னு சொல்றாங்க. அவனுடைய மகிமையே, அவன் போகும்போது எப்படி போறாரு? வெறுங்கையா போறாரு. ஆனா திரும்பி வரும்பொழுது இரு பரிவாரங்களோடு அவருடைய மகிமையே பெருக திரும்பி பண்ணினார்னா, இன்னைக்கு இஸ்ரவேல் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய மகிமையை திரும்பி வர பண்ணாமல் இருப்பது எப்படி? திரும்பி வர செய்வது நிச்சயம். ஆமென். So God, your God is the God of restorer. நான் 3 பேர்த்த தான் சொன்னேன். தாவீது, அந்த விதவை சாரிபாத், இன்னொரு விதவை அவங்க, அந்த அப்புறம் இன்னொருத்தவங்க யாரு சொன்னேன்? யோபு. ஆனா God is a restorer. ஆபிரகாமை ரெஸ்டோர் பண்ணாரு. ஆபிரகாம் தவறு செஞ்ச போது he again restored and ஈசாக்க கொடுத்தாரு. ஈசாக்கு தன் தாயை இழந்து துக்கித்திருந்த பொழுது ரெபெக்காளை கொடுத்து அவர் மனமகிழ்ச்சியில் அவரை ரெஸ்டோர் பண்ணாரு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு உறவுகளால் அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது யாரும் அறியாத இடத்துல தேவன் அவரோடு கூட இருந்து யோசேப்பை உயர்த்தி தேவன் யோசேப்பை ரெஸ்டோர் பண்ணாரு. இப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய எது என்ன பண்ணிட்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இங்க புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது பேதுரு தேவனை விட்டு ஓடி போறாரு. ஆனா மீண்டும் அவரை அழைத்து தேவன் அவரை ரெஸ்டோர் பண்றாரு. பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவன் உயிர் இதிலிருந்து விழுந்து, மாடியிலிருந்து விழுந்து இறந்து போறான். ஆனா இறந்து போனவனை மீண்டும் தன் ஜீவனை கொடுத்து பவுல் அவரை ரெஸ்டோர் பண்றாரு. இப்படி நம்ம எல்லாரோட வாழ்க்கை என்ன பண்ணிட்டே போலாம், ரெஸ்டோரேஷன்றது எங்கேயும் நடந்து கொண்டே இருந்தது. ஸோ இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்றேன், ரெஸ்டரேஷன் உங்க வாழ்க்கையில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் இயேசு உங்களை திருப்பி மீட்டு எடுத்தார். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் சுதந்திரிக்கப்பட்ட சுதந்திரவாளிகளாய் மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் சுதந்திரவாளிகள். நீங்கள் குமாரரும் குமாரத்திங்களுமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். குமாரனும் குமாரத்தியுமாக அழைக்கப்பட்ட நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் வாழ்வீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நீங்கள் பலத்திருப்பீர்கள். நீங்கள் என்ன சொல்லு, திடன் கொண்டு திடமனதாய்
பெருகுவீர்கள். வடப்புறமும் இடப்புறமும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா திசைகளிலும் நீங்கள் பெருகுவீர்கள். திரளான ஜனம் உங்களை தேடி வரும். ஜீவ ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்பா விதைக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி அப்பா. எங்க சபைக்குள் இது விதைக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி அப்பா. எங்க குடும்பத்திற்குள் இது விதைக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஓ நாங்கள் 1000 மடங்கு பலனையா காண்போமாக இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், மரணத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம், ஜெய ஆளிகளாய் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord.